வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டான தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்கம்மா நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுங்கம்மா. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாமா. ஆயில் கம்மியாவே சேர்த்துங்க, ரொம்ப அவசியம் இல்லை. எண்ணெய் சூடானதும் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்குங்கம்மா. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் செவந்து வரணும். அடுப்பு தீயை குறைச்சிட்டு நல்லா செவர விடுங்க. கலர் ரொம்ப மாறக்கூடாது. கருகுன கலர் மாதிரி மாறிச்சுன்னா தேங்காய் சாதம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். கொஞ்ச நேரம் கடலைப்பருப்பு செவந்து வந்ததும் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி போடலன்னா கூட பரவாயில்லம்மா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பே கூட போதும். பாருங்க நல்லா செவந்துச்சு. 4 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம்.